சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் தங்கச்சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்து சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோபிகாஸ்ரீ என்பவர் தனது தாய் மணிமேகலையுடன் பைக்கில் சென்றுள்ளார். அப்போது ஹெல்மெட் அணிந்து பைக்கில் பின்னால் வந்த மர்ம நபர்கள் கோபிகாஸ்ரீயின் கழுத்தில் இருந்த தங்க செயினை பறித்து கொண்டு தப்பினர். நகையை பறித்தபோது இருசக்கர வாகனம் சறுக்கி விழுந்ததால் தாய் மகள் இருவரும் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்காலில் தங்க முலாம் பூசப்பட்ட செயினை அடகு வைத்து பணம் பெற்ற கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். காரைக்கால் திருநள்ளாறு சாலையில் உள்ள சுந்தரமூர்த்தி என்பவரின் நகை அடகு கடைக்கு வந்த ஒரு கும்பல் 3 சவரன் எடை கொண்ட செயின் என்று கூறி 1,35,000 ரூபாய் பணம் பெற்றுக் கொண்டு சென்றுள்ளனர். இருந்தும் நகை மேல் சந்தேகம் எழுந்ததால் அருகில் உள்ள உறவினர் கடையில் நகையை சோதித்து பார்த்ததில் அது 1 கிராம் தங்க முலாம் பூசி போலி ஹால்மார்க் முத்திரையிடப்பட்ட செயின் என்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் மோசடி கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே வழக்கறிஞர் ஸ்டிக்கர் ஒட்டிய காரில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளி மாநில மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் இருவரை கைது செய்தனர். ஜோலார்பேட்டை அருகே உள்ள சின்ன வெங்காய பள்ளி பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சாலையோரம் பஞ்சர் ஆகி நின்று கொண்டிருந்த காரில் சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்தனர். அதிலிருந்து 30 பெட்டிகளில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கர்நாடக மாநில மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். அத்துடன் காரில் வந்த நவீன் மற்றும் ஆதித்யனை கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.